இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில், நாம் செய்த கர்ம வினைகளை நீக்கி தரக்கூடிய கோவில், எந்த கோவில்ன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவாக நாம் கஷ்டப்படுறோம் இல்லையா? இந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் ஏதேதோ பிறவிகளில் செய்த கர்ம வினைதான் காரணம் இல்லையா? போன பிறவியில் என்ன பண்ணோன்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு தெரியாது, அறிந்தும் அறியாமலும் நாம் சில தவறுகளை பண்ணியிருக்கலாம். அந்த கர்ம வினைதான் ஒவ்வொரு பிறவியிலையும் தொடருது இல்லையா? இப்போ சில பேருக்கெலாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் யாருமே நல்லா இல்லை, யாருக்குமே குழந்தை இல்லை, யாருக்குமே திருமண வாழ்க்கை சரியில்லை, யாருமே படிப்பு படித்து முடிக்கலை, எல்லாருமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, யாருக்குமே நல்ல வேலை அமையலை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கர்ம வினை நம்மை தொடரத்தான் செய்கிறது. அதனால தான் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்றத நமக்கு முன்னோர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், கர்ம வினை தொடருது, அதுக்கு பரிகாரமே இல்லையானா அதற்கான கோவில் தான் திருச்சி பக்கத்தில் லால்குடி கிட்ட மாந்துரைன்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆம்ரவனேஸ்வரர் கோவில். தமிழ்நாட்டில் மாமரத்தோடு தொடர்புடைய கோவில்கள், அதாவது மாமரத்தின் அடியில் அம்பிகை வழிபாடு செய்த கோவில் அப்படின்னா 2 கோவில்களை சிறப்பாக சொல்லுவாங்க. ஒன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில். அந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் மாவடி சேவைனே நடக்கும். அதே மாதிரி தான் அம்பிகை மாமரத்தின் அடியில் வழிபாடு செய்த மற்றொரு கோவில் இந்த ஆம்ரவனேஸ்வரர் கோவில். மாந்துரை அப்படின்ற ஊரில் இருக்குது. அதனால் மான்துறைனா தாயையும் தந்தையையும் இழந்த மான்குட்டிக்கு சிவபெருமானும் அம்பிகையும் அதனுடைய பசியை தீர்த்து அருள் செய்தார்கள். அதனால் மான்துறை என்பதுதான் மாந்துரை அப்படின்னு மாறுச்சு. சரியா? இங்கே இருக்கக்கூடிய ஆம்ரவனேஸ்வரர் கோவிலுக்கு வழிபாடு செய்கிற போது ஏதேதோ பிறவிகளில் நாம் செய்த அந்த கர்ம வினை நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த பிறவியில் கூட நம்ம யாரையாவது காயப்படுத்தியிருக்கலாம், யாரையாவது ஏமாத்திருக்கலாம், யாருக்காவது தீங்கு செஞ்சுருக்கலாம். ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா, பொதுவாக நமக்கு சொல்லுவாங்களே, ஒருத்தரை ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் நல்லாவே இருக்க முடியாது, நாம் ஏமாத்துனா கண்டிப்பாக அது நமக்கு திருப்பி அப்படியே கிடைக்கும்னு. அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நாம் தப்பு பண்ணி அந்த கர்ம வினையால் நம்ம கஷ்டப்பட்டால் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில், கர்ம வினைகளை தீர்த்து தரக்கூடிய கோவில் தான் திருச்சி லால்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்துரை ஆம்ரவனேஸ்வரர் கோவில். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான கோவில்களுள் இதுவும் ஒன்று. யாராவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க. அப்படி அவங்க வரும்போது மூலம் நட்சத்திரம் அன்றைக்கு வருவது சிறப்பு. ஏற்கனவே மூல நட்சத்திரம் பற்றி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் அது அல்ல. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ முக்கியமாக ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் அப்படின்னா அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. வேணாம், பொண்ணு மூல நட்சத்திரமா வேணாம், பையன் மூல நட்சத்திரமா வேணாம் அப்படின்னு. இதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்து வேறு பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நேரம் இருக்கும்போது அதையும் பாருங்கள். யாராவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்கள் ஒரு முறை ஆம்ரவனேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. ஏதோ ஒரு கர்ம வினை எங்களை தொடருது, எங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களும் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் மாந்துரை ஆம்ரவனேஸ்வரர் கோவில். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.